கேட்காமலேயே சுவனத்தை கடமையாக்கும் 7 செயல்கள். எவர் ஒருவர் கடமையான தொழுகைக்கு பின் ஆயத்துல் குர்சியை ஓதி வருவாரோ மரணத்தை தவிர அவருக்கு சொர்க்கம் நுழைய எதுவும் தடையாக இருக்காது என நபிகளார் கூறினார்கள். நூல் நசையி. 2. எவர் ஒருவர் அழகான முறையில் ஒழு செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று 2ஆம் கலிமாவை கூறுவாரானால் அவருக்கு சொர்க்கத்தின் 8 வாயில்களும் திறக்கப்படுகின்றன. அவர் விரும்பிய வாயிலால் சுவனத்தில் நுழைய முடியும் என நபிகளார் கூறினார்கள். நூல் முஸ்லிம். 3. எவர் ஒருவர் அசர் தொழுகையையும் சுபஹ் தொழுகையையும் பேணி பாதுகாத்து தொழுது வருவாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி முஸ்லிம். 4. எவர் ஐவேளை தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுது வருவாரோ அல்லாஹ்விடத்தில் அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் ஓர் உடன்படிக்கை இருக்கிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அஹ்மத், அபுதாவுத், நசையி. 5. எவர் ஒருவர் அழகான முறையில் ஒழு செய்துவிட்டு உளப்பூர்வமாக 2 ரக்காயத் அதாவது ஒழு நஃபில் 2 ரக்காயத் தொழுவாரானால் அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டதென நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6. எவர் ஒருவர் கல்வியை தேடி வெளியேறி செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையை இலகுபடுத்துகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். 7. எவர் ஒருவர் 2 தாடைகளுக்கும் தொடைகளுக்கும் மத்தியில் உள்ளதை பாதுகாக்கிறேன் என பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி.